ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் குருவருளின் திருவருளோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அற்புதமான ஒரு காணொளி சூரிய பகவானின் பெயர்ச்சி. ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கெல்லாம் பெயர்ச்சியே கிடையாது, எந்த கிரகத்துக்குமே பெயர்ச்சி கிடையாது. அங்கங்கே இருந்து தான் இது பண்ணிட்டு இருக்கு. சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் சுற்றின்னு இருக்கு. ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த டிகிரிக்கு அப்படியே வராரு அப்படின்னு சொல்லி சூரிய பெயர்ச்சின்னு நம்ம கொண்டு வரோம். இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு ஏன் போடுறோம் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த நேரத்தில் எந்த விஷயங்களை செய்யணும், வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மகர ராசியில் அற்புதமாக உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து இருந்தார். இப்போ இந்த பித்ருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் 13/2/2026 முதல் 14/3/2026 வரைக்கும் கும்ப ராசியில், அதுவும் சனீஸ்வர பகவானோட வீட்டில் ராகுவுடன் இணைந்து குருவின் திருவருளை பெற்று, அதாவது 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 13/2/2026 முதல் 18/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். அதுக்கப்புறம் 19/2/2026 முதல் 3/3/2026 வரைக்கும் ராகுவின் சதயம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 4/3/2026 முதல் 14/3/2026 வரைக்கும் அற்புதமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். ஆனால் இந்த மாதம் முழுவதும் ராகுவுடன் இணைகிறார், குருவின் பார்வையும் பெறார். அந்த வகையில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கையான பலன்களையும் கொடுப்பார். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடு நன்றிகள். எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கங்க. இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராகுவுடன் இணைகிறார் அப்படின்னோடனே எல்லாருமே பிரச்சனை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக கண்டிப்பாக சூரியனுக்கும் ராகுக்கும் ஒத்தே வராது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது பிரச்சனைக்குரிய ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் தான் எல்லா ராசிகளுக்குமே. சில ராசிகளுக்கு நல்லது இருந்தால் கூட நிறையா ராசிகளுக்கு கெட்டது தான் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த குருவோட 9ஆம் பார்வை அங்கே விழுது. எப்போவுமே குருவுக்கு பார்த்திங்கன்னா 5, 7, 9, இதில் 7ங்கிறது ஸ்ட்ரைட்டு, 5, 9 ரொம்ப விசேஷம், ஏன்னா சைடு. அப்போ இந்த 9ஆம் பார்வை அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு. சில ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த வகையில் இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மகர ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. உங்களுக்கு சூரிய பகவான் கண்டிப்பாக அற்புதமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி. எப்போவுமே அஷ்டமாதிபதியை நம்ம கொஞ்சம் கைக்குள்ளே வச்சுக்கணும். அப்படின்னா சூரிய வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இந்த அஷ்டமாதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜென்மராசியில் இருந்தார். கொஞ்சம் குழப்பம், டென்ஷன், உத்தியோகத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி, வாழ்க்கை துணை கொஞ்சம் ஒரு குழப்பத்தை கொடுத்தாங்க, நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் குழப்பம், உத்தியோகத்தில் இந்த இது தொழிலாபத்தில் பணியாளர்கள், ஏகப்பட்ட குழப்பங்களை சமாளிச்சிங்க. அந்த வகையில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வரப்போறார். 2ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு பகவான் உட்காந்துட்டு இருக்கார். இந்த ராகுவோட இந்த சூரிய பகவான் சேர்றார். மத்தியமமான பலன்தான். ஆனால்
இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் தனது 9ஆம் பார்வையை அங்கே பார்த்துட்டு இருக்கார். அதுதான் பெரிய ட்விஸ்ட்டு, ரொம்ப சந்தோஷமானது. அந்த வகையில் உங்களுக்கு வருமானம் வர்றதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தடைப்பட்டாலும் உங்களுக்கு அந்த வருமானம் வந்துடும். அதுமாதிரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் அதெல்லாம் கொஞ்சம் லேட் பிக்கப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துடும். அதாவது லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாங்கிற மாதிரி வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி தொழில் வியாபாரமும் பரவாயில்லை, ஒன்றும் நாட் பேட், பரவாயில்லைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் சனீஸ்வர பகவானாக இருந்தாலும் லேசினஸ் இருக்காது. ரொம்ப பரபரப்பாக இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், அந்த எண்ணம் எப்போவுமே உண்டு. அதனால தான் இந்த மகர ராசி என்பர்கள் சில விஷயங்களில் அவங்க உங்களுக்கு கஷ்டகாலமாக இருந்தாலும் சில விஷயங்கள் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அந்த வகையில் இந்த 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும், நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. அப்பப்போ கொஞ்சம் அந்த தடை கற்கள் மாதிரி ஒரு தடை தாமதங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்குமே தவிர பெரிய அளவில் பாதகங்கள் உங்களுக்கு இருக்காதுங்க. அதுமாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உறவினர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். அதேமாரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகம் நிமித்தமாக இருக்கலாம், தொழில் வியாபாரம் நிமித்தமாக, ஏன் குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்களுக்காகவே போயிட்டு வருவீங்க. பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் நிச்சயம் இருக்கும், அது சம்மந்தமாக பேசிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு வருவீங்க. இல்லைன்னா இந்த ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வருவீங்க, குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு ஒரு ஆன்மீக டூர், இல்லையா ஒரு இன்ப சுற்றுலா, ஊட்டி கொடைக்கானல் அப்படிம்பாலே அதுமாரி இன்ப சுற்றுலா ஜாலியாக. அந்த வகையில் உத்தியோகத்தில் உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த பிப்ரவரி 19 பிப்ரவரி 28 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்துலையும், பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா தொழில் வியாபாரத்தில் இந்த பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட நிறைய சலுகைகளை எதிர்பார்ப்பாங்க, செஞ்சால் என்ன அப்படின்னு. அந்த நேர காலகட்டத்தில் கவனமாக இருங்க. அதுமாரி கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவா அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதே சமயம் வரக்கூடிய வருமானம் அது கரெக்டாக ஏன்னா திரும்பி வரணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு இடத்துல நம்ம போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ கோல்டு பாராக வாங்கி வச்சுட்டோம், இல்லை வெள்ளி பாராக வாங்கி வச்சுட்டோம், அந்த மாதிரிலாம் இருந்தால் பரவாயில்லை. இல்லை ஒரு லேண்டு, அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள்னு வாங்கிடலாம். ஆனால் இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கலுங்கும்போது அது நீங்கள் லேவாதேவி கொடுக்கும்போது அது திரும்பி வரணும். அப்போ கவனமாக இருக்கிறது நல்லது. நான் சொன்ன இந்த பிப்ரவரி 19 பிப்ரவரி 28 வரைக்கும் ரொம்ப கேர் எடுக்கணும் எல்லா விஷயத்துலையும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள், தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாரி பேசுகிற வார்த்தைகள்லையும் கவனமாக இருங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது ஒரு வம்பு வழக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நண்பர் மூலமாக இல்லை ஒரு உறவினர் மூலமாக ஒரு நன்மை இருக்குங்க. திடீர்னு ஒரு நன்மை கிடைக்கும். அவங்க மூலமாக நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை பற்றி மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க, அந்த குழப்பத்துக்கு விடை கிடைக்கும், அந்த ஒரு குழப்பத்துக்கு தெளிவு கிடைக்கும். அதுமாதிரி உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இது. நீண்ட நாளாக பிரார்த்தனைகள், இந்த கோயிலில் அதை போய் பண்ணணும், அதை போய் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும். இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள் சாதகமாகும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உத்தியோகத்தில் சாதகமாக இருக்கும். நீங்கள் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு எடுத்து செஞ்சிட்டிங்கன்னா அற்புதம். அதுமாதிரி தொழில் எல்லாமே இந்த நேரத்தில் உடன்பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் விலகும். ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு பிரதர்ஸ்குள்ளே, இல்லை சகோதர சகோதரிகள்னே வச்சுக்கலாம், டென்ஷன், அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறையும். அடுத்தபடியாக இந்த மகர ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு சூழலுங்க. ஒரு பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். அது ஏதோ ஒரு விஷயத்திற்காக. உத்தியோகம், தொழில், சுபகாரிய நிகழ்ச்சிகள், அசுபகாரிய நிகழ்ச்சிகள், உடல் ஆரோக்கியத்திற்காக, ஆன்மீகம், குழந்தைகளின் கல்விக்காக, ஏதாவது ஒரு இதுக்காக நீங்கள் ஒரு பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள்.
அதேமாரி தொழில் வியாபாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு சூழல் இருக்கிறதால புதிய முதலீடுகளை போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். புதிய முதலீடுகள் போட்டு நல்லா கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக போட்டால் ரொம்ப நல்லது. புரியுதா? அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப விஷயம், கவனமாக இருக்கணும். ஏன்னா அது நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இல்லையா அப்படிங்கிறத யோசிக்கணும். இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும் அப்படின்னா கரெக்டாக வருமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. சரி, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் எப்போவுமே நான் சொல்லுவேன்ல, காலையில் எழுந்தோடனே குளித்து முடித்தோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் சூரிய நமஸ்காரம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அனுபவஸ்தர்கள் மூலமாக அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும், மன ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும், நீங்கள் எடுக்கிற காரியங்களும் ரொம்ப சிரத்தையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்றைக்குமே உடம்பு ரொம்ப நல்லா இருந்ததுனால முடிஞ்சு போச்சுங்க எல்லாமே. ஆக இந்த சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை மனசில் நினச்சிட்டு அன்னதானம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சது யதாசக்தி யதாகிரண்யம், அதான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி அன்னதானம் பண்ணுங்க, யாருக்கு வேணாலும், நீடி பீப்புள். ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது அஷ்டமாதிபதி சூரிய பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் அற்புதமான 9ஆம் பார்வையை பெற்று மிக உன்னதமான ஒரு வருமான வரம்பை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.